ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. வானல் காய்ச்ச உடனே நாங்கள் வெந்தயம் ஃபஸ்ட்டு வறுபட்டு அதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். வெந்தயம் போட்டுக்கிறோம். நாங்கள் 3 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துருக்கோம். கலர் கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா வறுபட்டுக்கோங்க. அது கூட ரைஸ் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறோம். பாருங்க, நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நாங்கள் இதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. வானல் காய்ச்சோடனே நாங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வானல் காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிறோம். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பூண்டும் வரமிளகாவும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நல்லா வதக்கலாம். வெந்தய குழம்புக்காக நாங்கள் சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே போட்டிருக்கோம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது வெந்தய குழம்புன்றதுனால நாங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா வெந்தய பவுடரும் அரைச்சி இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்குன்றதுனால போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. பாருங்க, எண்ணெய் அழகா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் புளியை கட்டியாக கரைக்கல, ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் கரைச்சிருக்கோம். நாங்கள் தேவையான அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியமான ஸ்பீட்லேயே கொதிக்க விடுங்க. கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொடி பண்ண அந்த வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் வருதான்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கோங்க. வரலன்னா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு, குழம்பு நல்லா திக்கா வரணும். எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியமான ஸ்பீட்ல நல்லா சுருண்டு வர மாதிரி கொதிக்க விடுங்க. பாருங்க, குழம்பு நல்லா திக்கா அடிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை நாங்கள் வேற பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போறோம். பாருங்க, கிரேவி சூப்பரா திக்கா வந்திருக்கு. இப்போ நாங்கள் இது வேற பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரா இருக்கு. நாங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.